ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரம் பார்க்கணும்னு நெனச்சேன். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? கிருஷ்ணா, கல்கி, விஷ்ணு, தயாள். என்ன சொல்றான்? என்னமோ சொல்றான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கிருஷ்ணா, கல்கி, விஷ்ணு, தயாள். கூப்பிட்டு பாருங்க. உள்முகமாகவும், வெளிமுகமாகவும். அதாவது இன்டர்னலி உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள இன்டர்னலி கூப்பிட்டு பாருங்க தயாளன். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்டர்னலி தயாளன் கூப்பிட்டு பாருங்க. எதுக்கு நான் கூப்பிடணும்? நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, கல்கி அவதாரம் மாற்றப்பட்டுள்ளது. சரிங்களா? 2012 முக்கியமான பொறுப்புக்காண்டி ஆதிக்கடவுள் இறைவன். ஆதிக்கடவுள் ஒருவர் தான், இறைவனும் ஒருவர் தான். 2 பேரும் ஒன்று தான். அது பெண் அல்ல, ஆண் தான் அவங்க. சரிங்களா? ஒரே ஒரு ஆள் தான். அவங்க பேர் தயாள். இப்போ புரியுதா? தயாள்னு ஏன் கூப்பிட சொன்னேன்னா, இது இறைவனுக்கும் நமக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படின்றப்ப கல்கி அவதாரம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மகாவிஷ்ணுவுடைய கடைசி அவதார். அதுதான் அந்த உலகத்தில் எல்லா பேரும் சொல்கிறாங்களே, அதுதான் உண்மை. சரிங்களா? விஷ்ணு வைகுண்டத்துலேருந்து கீழே இறக்குறப்ப எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள். அது வேறு யாரும் இல்லை, என் இல்லாஹி. எனக்கு, ஜீசஸ்க்கு, புத்தாவுக்கு, பெர்சியஸ்க்கு, ஏகப்பட்ட பேர்த்துக்கு பசங்க மட்டும்தான், பொண்ணுங்கன்னு இருக்காங்க. அவங்களுக்குலாம் அப்பா அவர். அவர் என்னைய வைகுண்டத்துலேருந்து கஷ்டப்பட்டு கீழே இறக்குனார். அதிகாரம் பிடிச்சவங்க, அகங்காரம். சரியா? பரமாத்மா என்ற அந்த கட்ஸு பயங்கரமாக. ஒரு நாள் பேசுகிறேன் நான் பப்ளிக்கில், எப்படி ரியாக்ட் ஆகுறீங்கன்னு தெரியல. சரிங்களா? ரொம்ப என்டைலி அப்படியே மாற்றி 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 கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நிறையா விஷயம் மாறுது. சரிங்களா? நான் என்ற சொல் அது ஒரு என்டைலி பவர்ஃபுல்லான விஷயம். அதுக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட பயிற்சிகள் இருக்குது. அகங்காரம் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். மெயின் பார்த்திங்கன்னா, இந்த விஷயத்தில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இறைவன், ஆதிக்கடவுள் இறைவன்ட்டு நமக்கு வரைக்கும் சராசரி மாநிலங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. அந்த கனெக்டிவிட்டியை ஸ்பிரிச்சுவலில் சொல்லுவாங்க, பரமாத்மா டு ஜீவாத்மான்னு. அதே மாதிரி ஹீலர்ஸ்லேயும் சொல்லுவாங்க, ஹீலிங் டெக்னாலஜி, ஹீலிங்லேயும் சொல்லுவாங்க, பரமாத்மாவும் கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கு கனெக்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, கல்கி அவதாரம் கனெக்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம். என்டைலி எல்லா பேருமே இந்த உலகத்தில் ஒருத்தர் மட்டும் கடவுள் இல்லை. சரிங்களா? ஒரு சில முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. மகாதேவ் செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், மகாதேவ் செட் ஆஃப் ஃபேமிலிஸும் இருக்காங்க. சக்தி, என் தங்கச்சி சக்தி டீம் இருக்காங்க. என் பிரம்மா, என் தங்கச்சி சரஸ்வதி இருக்காங்க. அதுக்கடுத்து என்னோடய வைகுண்ட வள ஆட்களும் இருக்காங்க. மகாலட்சுமி செட் ஆஃப் பர்சன் இருக்காங்க. பூதேவியுடைய செட் ஆஃப் பர்சனும் இருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. யா ஹபீப்ன்றது இறைவனுடைய தூதர்கள், இறை தூதர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க இருக்காங்க. அவங்களும் இருக்காங்க. நபிகள் அவங்க கடைசியாக இன்னும் கொஞ்சம் விஷயத்தில் வந்துடுவாங்க, கூடி சீட்டில் வந்துடுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா என்டைலி ஏகப்பட்ட பவர்ஃபுல் விஷயம் நடக்குது. டிஜேன்னு கூப்பிடுவேன். ஜீசஸ் கிறிஸ்ட நான் டிஜேன்னு கூப்பிடுவேன். டிஜேனா டபுளிங் ஜீசஸ். ரஷ்யாவில் இருக்கார். சரிங்களா? அதனால தான் அந்த ஒரு சில ப்ரொடிக்ஷன்ஸ். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இம்மோட்டல் ரூலர் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வருவார்,
ரஷ்யா ஈரோப் கான்டினென்ட்லேருந்து வருவார் அப்படின்னா அந்த ரஷ்யாவில் இருக்கிறது தான் ஜீசஸ் கிறிஸ்ட். இதை வந்து நான் ஈரோப் கான்டினென்ட் ஒரு சில ஆட்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நான் என்னோட சர்க்கிளில் பழக்க வழக்கத்தில் ஈரோப் கான்டினென்ட்லேருந்து ஒருத்தர் வருவார். ஆனால் இதை ஓப்பனாக உடச்சி தூக்குனது வந்து இம்மோட்டல் ரூலர் இது துரைன்னு ஒருத்தர். அவர் வந்து ஓப்பனாக எல்லாத்தையும் டக்குன்னு எல்லாத்தையும் அடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் பண்ணாரு. அவர் இறந்தது வந்து அவரை பற்றி பேச வேணாம்னு தான் நினச்சேன். நான் கொஞ்சம் சார்ஜர் இது மொபைலில் பேசிக்கிட்டு இருக்கேன்னா சார்ஜர் வந்து கட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுதான் சார்ஜர் போட்டு பேசுகிறேன் நான். அவர் இறந்ததில் எந்த சந்தேகமும் கிடையாது. உடம்பு ஏற்கனவே எனக்கு மகாதேவ் இன்டிமேட் பண்ணியிருக்காரு. மகாதேவுக்கு கனெக்டிவிட்டி தர்ஷன்ஸ் கிடைக்கும், இன்டிமேஷன்ஸ் ஆகும், ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அது நேராக ஒரு சில ஆட்கள் பார்க்குறப்ப சொல்கிறேன். மகாதேவ் எனக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அரசன் ஆண்டி கோலத்தில் ஒரு மடத்துக்கடியில் இருப்பான் அவனை நாடு அப்படின்னாரு. நானும் மதுரையிலே தேடிக்கிட்டேன். நான் மதுரையிலே தேடிக்கிட்டேன், யார் அது எங்கடா இருப்பார். சரி, நானும் அங்கே ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருந்தேன். நான் அது அப்போ தான் இந்த யூடியூப்பில் ஏத்தமாக பார்க்குறப்ப பார்த்தா ஒரு மடத்துக்கடியிலே இருந்தார். அவர்கிட்ட டேரெக்டாக கான்டாக்ட் வாட்ஸ்அப்லாம் பேசினேன். நான் குரூப்பில் ஜாயின் ஆகலை. நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா இம்மோட்டல் கல்கி துரைன்ட்டு ஒருத்தர் இறந்துட்டார். அவரோட விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அவ்வளோ பவர்ஃபுல்லாக சூப்பராக எல்லாத்துக்கிட்டையும் அப்படி பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா என்னையும் ஒரு ஆள் மதிச்சு, ஏன்னா நான் இன்னும் ஓஎம் அப்படின்றப்ப எனக்கு ஒரு ஆளாக என்னடா அது படை திரட்டணும் அதெல்லாம் பார்த்தோன்னே சரி என்னடா அது படையில் நமக்கு தேவை இந்த உலகத்தோட சமாதானம். எந்த சண்டை சச்சரவு வரக்கூடாது. பிடிக்கலையா பேச வேண்டாம், சரிங்களா. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பிரபஞ்சம் நம்மளை ஒன்று சேர்க்கும். ஆட்டோமேட்டிக்காக அது மாறும், சரிங்களா. இது ரிலேஷன்ஷிப் பேசினோன்னா டாபிக் எக்கு தப்பாக போகும், அப்படியே வைண்டாக ஜவ்வுன்னு இழுத்துட்டு இருக்கும், சரிங்களா. உங்களால் நான், உங்களுக்காகவே நான். இது என்னடா அது, ஏன் இந்த டைலாக் அடிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான இடத்துல வந்து சொல்லுவேன். நான் மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, எல்லா உயிரினங்களும் நானே. அதுதான் இப்போ வந்து மாடர்னைஸ்டாக மாற்றி உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படின்ட்டு அதை அப்படி சொல்லி கொண்டு வந்திருக்கேன். இது டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சரிங்களா. நான் ஜென்ரலாகவே பேசிக்கலி மார்க்கெட்டிங் பர்சன். பேச ஆரம்பிச்சேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன், ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு யூடியூப் எப்படி எடுக்கிறது, நான் மொபைலில் எடுக்கிறேன், பார்க்குறேன், செய்கிறேன், எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. சும்மா பழைய வியூஸ்லாம் போய் பாருங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சரிங்களா. இருந்தாலும் சொல்லணும்ல, இதெல்லாம் சொல்லணும்ல. அது மட்டும் இல்லாமல் மெயினும் அதுதான், சரிங்களா. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், என்னை சோதிச்சு பாருங்கள், தயால் கூப்பிட்டு பாருங்கள், இன்டர்னல்லி எக்ஸ்டர்னல்லி கூப்பிட்டு பாருங்கள், சரிங்களா. கடைசியாக இப்போ ஒரு கவிதை சொல்கிறேன். நான் இது 2012 வந்து எலெக்ஷனை நிப்பாட்டணுன்ட்டு இறங்கினேன். நான் தமிழ்நாடு எலெக்ஷனை வந்து நிப்பாட்டணும் அப்போ இறங்கினேன். நான் அப்போ இறங்குறப்ப கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும், அப்போ கலெக்டர் சகாயம் சார் வந்து மதுரை கலெக்டர் வந்தார். அவர்கிட்ட இறங்கி போய் பேசி ரெண்டு வாட்டி போனேன். சாரை பார்க்க முடியல, அந்த பிஸி ஷெட்யூல் இருந்தார், பார்க்க முடியல. போயிட்டு அவங்க உட்காந்துட்டு சாமி கும்பிட்டு தியானம் பண்ணிவிட்டு அபியாசம் சொல்லுவேன். நான் அபியாசம் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக வந்துடுவேன். நான் அது ஒரு பீக்கான ஹவர்ஸ். அந்த பீக்கான ஹவர்ஸில் ரொம்ப ஒரு இன்டிமேஷன்ஸ் இருந்துச்சு, எனக்கு அது இருந்துச்சு.
அந்த இன்டிமேஷன்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பார்ப்போம். ஏன்னா, நான் 1985 பிறந்தேங்க. ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறந்தது. ம். அம்மா, அப்பாவுக்கு வயசான அம்மா, அப்பா. ரொம்ப லேட் மேரேஜு, லேட்டு பர்த் வேறு நானு. எங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஆளுடைய ஏற்கனவே முக்கியமான ஆளுடைய தாயார். எங்க டாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள். வைகுண்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல வந்து கேட் கீப்பர். வானர் ரூபத்துல இருப்பார். பிரேமிபாய் எஸ். பழனிவேலு என் டாடி பேரு. என் அம்மா பேரு பிரேமிபெகன் பி. லக்ஷ்மி. அவங்க யாருன்னா, ஆஞ்சநேயருடைய அம்மா. மை பிரதர். என் பிரதர் எனக்கு அண்ணன் வந்து ஆஞ்சநேயர். அப்படின்றப்ப இது ஏன் இது சொல்றேன்னா, ஏன்னா இ மகாவிஷ்ணுவுடைய கல்கி அவதாரம் 1985லேருந்து ஸ்டார்ட். அது எதுனாலன்னா, ரத்த சரித்திரம்ன்ட்டு ஒரு பாட்டு இருக்கு. அதில் கேட்டு பாருங்க. கல்கி அவதாரத்தை பற்றி டோட்டல் எல்லா ஆக்டர் சூர்யாவும் ஆக்டர் சூர்யா நடித்தது. விவேக் ஓபராய் வந்து வில்லனாக இருப்பார். அந்த ரத்த சரித்திரம் பாட்டை ஃபுல்லாக கேட்டு பாருங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து சினிமானா எனக்கு அம்புட்டு உயிர். பாட்டு வந்து அலசுன்னு அலசுவேன். பயங்கரமாக என்கிட்ட எல்லாத்துக்கும் எல்லா பாட்டும் என்னமோ எனக்கு இன்டிமேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏதோ யாருக்கோ எனக்கு அஸ்ரிதி சொல்கிற மாதிரியே இருக்கும். பாட்டு தமிழ் பாட்டில் பர்டிகுலர் நிறையா பாட்டில் இன்டிமேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஏன் அப்புறம் தான் அந்த 2008க்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் ரியலைசேஷன் வந்து கிடச்சி என்கிட்ட மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு ஏன்னா ஏன்னா அதெல்லாம் சொல்கிறீங்க எப்பயோ எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு. வனவாசம் வந்து ஸ்டார்ட் ஆகும். வனவாசம் வந்து மகாவிஷ்ணுவுடைய கல்கி அவதாரம் 1985லேருந்து ஸ்டார்ட். அது எதுனாலன்னா, ரத்த சரித்திரம்ன்ட்டு ஒரு பாட்டு இருக்கு. அதில் கேட்டு பாருங்க. கல்கி அவதாரத்தை பற்றி டோட்டல் எல்லா ஆக்டர் சூர்யா நடித்தது. விவேக் ஓபராய் வந்து வில்லனாக இருப்பார். அந்த ரத்த சரித்திரம் பாட்டை ஃபுல்லாக கேட்டு பாருங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து சினிமானா எனக்கு அம்புட்டு உயிர். பாட்டு வந்து அலசுன்னு அலசுவேன். பயங்கரமாக என்கிட்ட எல்லாத்துக்கும் எல்லா பாட்டும் என்னமோ எனக்கு இன்டிமேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏதோ யாருக்கோ எனக்கு அஸ்ரிதி சொல்கிற மாதிரியே இருக்கும். பாட்டு தமிழ் பாட்டில் பர்டிகுலர் நிறையா பாட்டில் இன்டிமேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஏன் அப்புறம் தான் அந்த 2008க்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் ரியலைசேஷன் வந்து கிடச்சி என்கிட்ட மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு ஏன்னா ஏன்னா அதெல்லாம் சொல்கிறீங்க எப்பயோ எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு. வனவாசம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீ மதுரை விட்டு போகாத. 7 ஆண்டுகள் அப்படின்னாரு. 14 வருஷம். அதனால அந்த 14 வருஷத்துல நான் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு சொல்லிட்டாரு. அதுபடி நீ நடக்கணும். இதுபடி செய்யக்கூடாது அப்படின்னு. அதுபடி நான் மதுரையை விட்டு போனாலும் 2, 3 நாள் போவேன். ஆனால் திருப்பி மதுரைக்கு ஓடி வந்துடுவேன். அந்த மாதிரி. அது ஒரு கதை. அது ஒரு மதுரையை விட்டு போனாலே அப்படியே கண்ணுலேருந்து அழுதையாக கொட்டும் எனக்கு. என்னடா திடீர்னு மதுரையை பற்றி பேசிகிட்டு இருக்கியான்னு இருக்கீங்களா? ஏன்னா தென்மதுரை மகாவிஷ்ணுடைய ஃபஸ்ட் அவதாரம் ஸ்டார்ட் ஆனது தென்மதுரை மச்ச அவதாரம். சரிங்களா? மதுரை மதுரா ஏன் இழுக்கிற மதுரை முடிகிறது வந்து மதுரை. சரியா? பாண்டிய நாடு. சரிங்களா? தசாவதாரம் முடிகிறது வந்து பாண்டிய நாடு மதுரை. அதனால தான் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. அது எடுத்துனது கவிஞர் வாலி. அந்த பாட்டை வியாச மகரிஷிகள்லாம் இருக்காங்க. சரிங்களா?
தபஸ்பை ஞானிகள் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. எல்லாம் ஒரு சில ஆட்கள் ப்ரொஃபஷனல் சம்மந்தம் இருக்காங்க. சினி இண்டஸ்ட்ரியில் நம்ம தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கதை ஆசிரியர்களாக, லைட்மேனா, ஸ்கிரிப்ட் ரைட்டரு, பாடலாசிரியர், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது எனக்கு 2008க்கு அப்புறம் தான் நான் என்னன்ட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புடின்றப்ப பெரிய பெரிய ஆட்கள் அதில் இருக்காங்க. அதுலேருந்து அவங்களுடைய பாடல் வரிகள் வந்து என்டையர்லி அப்படியே மாற்றும். இன்டிமேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது சினிமா பாட்டை வந்து அது பார்க்குறேன் நான். சரிங்களா? அது உங்களுக்கு எப்படி செட் ஆகும்னு தெரியல. நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு அது வந்து அந்த மாதிரி. ஏன்னா சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட்டு சும்மா செம்மையாக கொண்டாடுற ஏஷியாவில் கொண்டாடுறது இந்தியா தான். நம்ம தான் அதில் வந்து சில நிறைய கருத்துக்கள் வேறுபாடு இருந்தாலும் அது இசைன்றது என்டையர்லி வேறு. எங்கேயோ போகிறேன் பார்த்தீங்களா? டாபிக் நான் தாங்க. என் டாபிக் ஜிக்ஸாக்காக இருக்கும். ரொம்ப ஜிக்ஸாக்காக இருக்கும். திடீர்னு இங்கே பேசிக்கிட்டு இருப்பேன், தடாரம் அங்கிட்டு போவேன். இப்படி பேசிக்கிட்டு இருப்பேன், திடீர்னு இங்கிட்டு வருவேன். ஏன்னா கொஞ்சம் அப்படியே பேசி பேசி பழகிட்டேன். என்னதான் சொல்ல வர அப்படின்னா, அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இல்லை. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கடைசியில் ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்லிக்கிறேன். இது வந்து 2012 எலெக்ஷன் நிப்பாட்டுறப்ப எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் போய் கொடுத்து ப்ரெஸ் மீட்டில் நியூஸ் பேப்பர் மேகசின்ஸு மதுரையில் எல்லாத்துக்கும் போய் கொடுத்தேன். அந்த கவிதை என்னன்னா, மக்களை கேளுங்கள், உங்களுக்கு ஒரு குரல், திருக்குறள் அல்ல எனது குரல் ஒளி, எனது எழுத்து ஒரு வழி, எனது குரல் எழுத்து உங்களையும் என்னையும் சேர்த்து வைத்து உள்ளார் உங்கள் இறைவன் என் தந்தை. காத்திருங்கள் காண்பதற்கல்ல சாதிப்பதற்கு, என் சாதனை வேறு, அதில் அன்றும் என்றும் என்றென்றும் என் சாதனை வேறு, அன்றும் என்றும் என்றென்றும் ஆணிவேராக நிற்கின்றேன். ஒரு ஸ்டெப் ஆச்சு. கனெக்ட் ஆக நல்லா தட்டுன்னு ஸ்டெப் ஆகுது. வீடியோ வந்து எடிட்டிங் போடாமல் தான் போடுறேன். பிடிச்சவங்க எதுக்குங்க, பிடிக்காதுங்க பரவாயில்ல, டாட்டா பை பை. அந்த டைலாக்ஸ் ஒன்றுனான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயாளன் கூப்பிட்டு பாருங்க, சரிங்களா? தயாளன் உள்ள இன்டர்னலி கூப்பிட்டு பாருங்க, வெளியே எக்ஸ்டர்னலி கூப்பிட்டு பாருங்க. தயாளன் சிந்தித்து செயலாற்றுங்கள். இந்த டைலாக் நான் சொன்னேன்னானே தெரியல, கேட்டால் மகாபாரதன்ற. பாப்போம். டாட்டா பை.